ஒரு ஜாதகத்துல ராகு கேது அப்படிங்கிற கிரகம் சந்தில இருந்தா, சந்தினா ஒரு ராசியினுடைய 0 to 2 டிகிரிக்குள்ளயோ அல்லது 28 இருந்து 30 டிகிரிக்குள்ளயோ ராகு கேது எந்த ராசியில சந்தில இருந்தாலும், கடகராசி, விருச்சக ராசி, மகர ராசிக்காரங்களா இந்த மாதிரி தான் பேசுவாங்க. இவங்களே பெண்ணாக இருந்தா, ஆண் வேற மாதிரி, பெண்ணாக இருந்து இந்த ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா, ஒரு வீட்டுல வேலு அப்படிங்கிற பேரோ அல்லது கணேசன் அப்படிங்கிற பேரோ யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க 4 மூலைகள், மிதுன ராசி, மீன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசியில செவ்வாய் இருந்தா, இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும். சனியும் ராகுவும் சேர்ந்துருக்கு ஒரு கட்டத்துல அப்படின்னா அவங்களுக்கு வந்து. வணக்கம் மக்களே, நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவலை நமக்கு ராஜநாடிகா பார்த்திபன் சார் கொடுத்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ங்க. அதாவது மனநோய், சைக்காட்ரிக் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து எல்லா காலங்களிலுமே வந்துட்டு மக்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது ஜாதகத்துல முன்கூட்டியே வந்து இவங்களுக்கு, அதாவது இன்னாருக்கு வந்து மனநோய் சார்ந்த பிரச்சனைகள் வரும்னு வந்து கண்டுபிடிக்க முடியுமா சார்? கண்டிப்பாங்க. ஒரு ஜாதகத்துல சந்திரன் என்பது மனதை குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரன் வந்து கடகத்திலோ அல்லது விருச்சகத்திலோ மகரத்திலோ ரிஷபத்திலோ இருந்தால், அதாவதுங்க சந்திரன் உச்சமோ ஆட்சியோ நீசமோ தனது ராசி 7லயோ பார்த்தா அவங்க மன அழுத்தத்துக்கு உண்டானவர்கள். இது மனநோய் இல்லை. மனநோயின்னு லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா இவ்வளோத்துக்கு எல்லாருமே மனநோய் உள்ளவர்கள் தான். ஆளுக்கு ஒரு நோய், ஒவ்வொருத்தரும் ஒரு மென்டல்னு சொல்ல வேண்டியதான். ஓகேங்களா? எல்லா பசங்களும் மென்டல் தான். அப்போ அந்த மனநோயின்ற வார்த்தைக்கு போகாமல் மன அழுத்தங்கள் எப்பயுமே சதா மனசை போட்டு பிழிஞ்சுக்கிட்டே கசக்கிக்கிட்டே இருக்கிறது வந்து மன அழுத்தம். இந்த மாதிரி 4 ராசிகளில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். அதே போல சந்திரன் என்ற கிரகம் ஒரு ராசியினுடைய ஆரம்பத்தில் 2 டிகிரியில் 22 டிகிரியில் இருந்தால் அவங்களுக்கும் மன அழுத்தம் இருக்கும். யாருக்கெல்லாம் சந்திரன் பரிவர்த்தனையாக இருக்கோ அவங்களுக்கும் மன அழுத்தம் இருக்கும். இந்த மன அழுத்தம் புரள்வாகவோ மன நோயாகவோ போவதற்கு சந்திரன் ராகு இருந்தால் அந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அதே போல ஒரு ஜாதகத்தில் சனி கேது இருந்தால் அவங்களும் மனநோயை சந்திக்கிறாங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சனியும் கேதுவும் சேர்ந்துருக்கு, அல்லது சனிக்கு கேது 1-9 இருக்குன்னா அவங்க குடும்பத்தில் யாரோ மனநோயாளிகள் யாராச்சும் இருந்திருப்பாங்க. ஒன்று அவங்க வீட்டில், அவங்க சித்தப்பா பெரியப்பா வீட்லேயே அந்த ஜெனட்டிக்ல யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். இது வந்து மனநோயையே குறிப்பிடக்கூடியது சந்திரன் ராகு அல்லது சனி கேது. இந்த 2 மனநோயையே குடிக்கும். புதன் என்ற கிரகமும் புத்திசாலித்தனத்தை, அந்த இன்டெலெக்சுவலை குடிக்குது. நிறைய பேருக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியாது, யோசிக்க தெரியும், எல்லாமே சிந்தனைக்கு தெரியும், எல்லாமே யோசிப்பாங்க. ஆனால் அந்த அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவோ ப்ரெசென்ட் பண்ணவோ தெரியாமல் தப்பாக பண்ணி இது ஏதோ ஒரு மாதிரி மாராத்து கேஸுன்ற மாதிரி பேர் வாங்குறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை, புதன் விளிம்பு இருக்கும். ஏன்னா புதன்கிறது கம்யூனிகேட் பண்ணுறது. புதன் ராகு கேதுவோட சேர்ந்திருந்தாலும் இந்த தன்மையை பார்க்குறோம். பொதுவாக இந்த தன்மை எல்லாம் மனப்புரல், மனப்பிரச்சனை இதெல்லாம் வந்து போகும், வரும், இருக்கும், கூடும். இது வந்து ஜெனட்டிக்கும் இருக்கு. இந்த மனநோய், உடல் நோய், அப்புறமா போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது எல்லாமே ஜெனட்டிக் தான். போதை கூட ஜெனட்டிக் தான். சரிங்களா? இது வந்து பெருசா நீங்க சைக்காட்டிஸ்ட்டை போய் கேட்டீங்கனாலும், அந்த போதை மறுவாழ்வு மையங்களில் போய் கேட்டீங்கனாலும் அவங்க சொல்லுவாங்க, உங்க அப்பா தாத்தா அவனுடைய ஹிஸ்டரி எடுத்து அவங்க குடும்பத்துல சரக்கு அடிக்கிறான்னா இருந்தா நீங்களும் எப்படி இருந்தாலும் சரக்கு அடிச்சிருவீங்க. உங்களால தவிர்க்கவே முடியாது. ஏன்னா சமூகம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் இங்க இருந்து எங்கேயாச்சும் ஒரு சரக்கே இல்லாத ஊர்ல போறேன்னா அங்கே வேணா சரக்கு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிடைக்காது இல்லையா? நான் இப்போ கண்டிஷனுக்கு நான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கேன்னா கண்டிப்பாக தெருவுக்கு சரக்கு கிடைக்கும். அப்போ என்னுடைய ஜெனட்டிக்கில் வந்து நான் வந்து சரக்கு அடிக்கக்கூடிய ஜெனட்டிக்கில் இருந்தானா என்னையே அறியாமல் ஒரு பாட்டில் வாங்கி உள்ள விடுறதுக்கு தான் நம்ம யோசிப்போம். ஏன்னா இது வந்து சமூகம் வந்து இது ஒரு தப்பு இல்லை, இல்லைனா சமூகத்தில் ஈஸியாக கிடைக்குது அப்படிங்கிறப்ப அதை ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுறது தான். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கே தவிர, அது மட்டும் இல்லாமல் ஜெனட்டிக்கில் இருந்தால் தான் அதை செய்வேன். ஜெனட்டிக் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ பேர் குடியார பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட குடிக்காதவன்னு என்ன செய்யறான் இருக்கான் சொசைட்டியில். அப்ப அவங்களுக்கு ஜெனட்டிக்ல இல்லாம இருந்திருக்கும். எவ்வளவு ஈஸியா கிடைச்சாலும் குடிக்காத நிறைய பேர் இருக்காங்க. அப்ப குடிக்கிறது வந்து கண்டிப்பா ஜெனட்டிக் சார்ந்த விஷயம். ஜெனட்டிக் சார்ந்த விஷயம் தான். குடி வந்து ஜெனட்டிக் தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம எத்தனை வருஷமா குடிக்கிறோம்னா, எனக்கு தெரிஞ்சு 2500 வருஷமா குடிக்கிறோம். ஏன்னா கல்லுண்ணாமை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எழுதிக்கிறார் இல்லைங்களா? அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாலே எல்லா பேரும் சரக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆதி காலத்துல இருந்து நம்ம காட்டுவாசியா இருக்க போது வந்து எதையாச்சும் ஒன்று கரைச்சு அடிச்சு கிடிச்சு உடச்சு கிழிஞ்சு குடிச்சு நம்ம போதையா தான் சுத்தி இருக்கோன்றப்ப, அப்ப இந்த சந்திரன் புதன் சனிக்கு அது இந்த காம்பினேஷன் இந்த மனப்புரல்வு, மனதினால் ஒரு இதில் போய் அடிக்ஷன் ஆகுறது. இப்போ நிறைய பசங்க வந்து கேம் விளாட்றானுங்க, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், ரம்மி. ஆமாம், தனியாக உட்காந்து கத்திட்டே இருக்கிறான். இன்னும் போய் பார்த்தோம்னா வேற யார்ட்டே பேசியிருக்கான். எல்லாம் ஆன்லைனில் 15 பேர் விளாண்டுருக்காங்க. சுடுறாங்கிறான், பின்னால் வந்து வருதுங்கிறான். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து மனப்புரல்வு தான். ஒரு ஜாதகத்துல ராகு கேது அப்படிங்கிற கிரகம் சந்தில இருந்தா, சந்தினா ஒரு ராசியினுடைய 0 to 2 டிகிரிக்குள்ளயோ அல்லது 28 30 டிகிரிக்குள்ளயோ ராகு கேது எந்த ராசியில சந்தில இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒண்ணுக்கு அடிமையாகிறது, ஒரு விஷயத்தை தான் சொல்றதுதான் சரின்னு நினைச்சு செய்யறது, பிறரை பத்தி கண்டுக்காம இருக்கிறது, அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக டமால்னு உடைக்கிறது கண்ணாடியை. இப்ப வீட்டுல ஏதாச்சும் பேசிட்டே இருக்கிறோம், அவங்க அம்மா அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பேசுது, அவங்க அம்மா ஆஃப் பண்ணணும்னு என்ன செய்வான்னா டமால்னு ஒரு டோர் கண்ணாடி உடைச்சிருவான். அவங்க அம்மா அதுக்கப்புறம் பேசவே பேசாது.
இந்த மாதிரி மனம் சார்ந்த ஒரு சைக்கோ மாதிரி வேலை பார்க்குறான்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரி குணங்கள்லாம் வந்து ராகு கேது சந்தியில் இருக்கிறவங்க செய்யறாங்க. அப்ப இந்த ராகு கேது சந்தியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி குணங்களை வெளிப்படுத்துறாங்க. அவங்களுக்கு தான் வந்து பிறர் என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க, தன்னுடைய வேலையை செய்வாங்க. அப்ப வந்து சனி கேது சனி ராகு, இந்த சனிக்கேது சனி ராகு வந்து ஜெனட்டிக்காகவே நேரடியாகவே இப்ப அவங்க குடும்பத்துல அடிக்கடி வருது. சந்திரன்றது வந்து எல்லாரும் இருப்பாங்க, இந்த பையன் மட்டும் இருப்பான், இந்த பையனுக்கு மட்டும் இந்த பொண்ணுக்கு மட்டும் ஒரு மாதிரி மைண்ட் செட் இருக்கும். சில போன்ல பேசிட்டு இருக்கும் போதே, இப்ப நம்ம 2 பேரும் போன்ல பேசிட்டு இருக்கோம், இந்த வால்யூம்லயே பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதாச்சும் கிராஸ்ல பேசுனீங்கன்னா வால்யூம் ரைஸ் பண்றது இப்படி மெதுவா, அப்ப என்னன்னா நீங்க ஆஃப் ஆயிக்குங்கன்னு அர்த்தம். குரலை ஒசத்தி பேசுறது கூட ஒரு வகையில வந்து இன்னொருத்தவங்க சந்திரன் அதிகாரமா இருக்கவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க. குரலை ஒசத்தி பேசுறது, சண்டை பேசுறது வேற. சும்மா சாதாரணமா நான் வந்து நேத்து போனேன், பஸ்ல ஏறினேன், அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன்னு பேசிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த பக்கம் வந்து பேசணுன்னே அப்ப டிக்கெட் வந்தாச்சு, கண்டக்டர் வந்தாருன்னு சத்தமா பேசுவாங்க. ஓகேங்களா, ஏதாவது வந்து அவங்க அடுத்தவங்களுக்கு பேசுறதுக்கு கேப்பே கொடுக்காம பேசுறவங்க எல்லாமே சந்திரன் அதிகாரமானவங்க, சந்திரன் ஆதிக்கமா. அப்ப சந்திரன் வந்து ஆட்சி, உச்சம், நீசம், அதாவது ரிஷபராசி, கடகராசி, விருச்சகராசி, மகர ராசிக்காரங்களா இந்த மாதிரி தான் பேசுவாங்க. இவங்களே பெண்ணாக இருந்தா ஆண் வேற மாதிரி, பெண்ணாக இருந்து இந்த ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா எல்லா வீட்டுக்குள்ளேயும் எல்லா வீட்டு விஷயத்துக்குள்ளேயும் மூக்க நுழைக்கிறது, அவங்க குடும்பத்துக்கு போய் சண்டை ஏற்படுத்துறது, அப்புறமா என்ன மதிக்க மாட்டாங்க, நான் சொல்றது கேட்க மாட்டாங்கன்னு வீட்டுல வந்து அழுகிறது. அப்ப என்னன்னா மனசை ஒரு நிலைப்படுத்தாமல் அப்படியே அலைவாயை விட்டு எல்லாத்துக்குள்ளேயும் மூக்க நுழைச்சு எல்லா விஷயத்தையும் தன்னுடைய மண்டையில் அள்ளி போட்டு யார்கிட்டையும் மதிப்பு இல்லாம எல்லாத்தையும் அசிங்கி போட்டுட்டு கடைசியில ஒண்ணுக்கும் இல்லாம ஆக போற ராசிகள் இந்த மாதிரி இந்த ராசிகள் தான். அதே மாதிரி சந்திரன் பரிவர்த்தனையும் சந்திரன் விளிம்பு வந்தவங்களுக்கு இது நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்ப நான் சொன்ன இந்த விதிகளை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் மன அழுத்தம், மனநோய். இந்த ஆட்டிசம் கிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆட்டிசம்ங்கிறது வேறங்க, இது வந்து மனநோய். மனநோய் இது வேற. இது ஆட்டிசம்ங்கிறது வந்து மொத்தத்துக்கே வளர்ச்சி கம்மியானது. ஓகேங்களா, மனநோய் அப்படிங்கிறது மனசுக்குன்ற வளர்ச்சி, மன வளர்ச்சி குன்றியவர்கள்னு சொல்றதெல்லாம் சும்மா. மன வளர்ச்சிங்கிறது, மனம்ங்கிறது வந்து அது ஒரு ஆர்கன், அது வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சித்தத்திட்ட கொடுக்குது. அதுல வந்து ஏதோ ஒரு அழுத்தத்தினால அது சரியாக வேலை பார்க்காம போறது மன வளர்ச்சி. நீங்க சொல்றது ஆட்டிசம்ங்கிறது வந்து பிறப்பிலேயே மனம் என்பது உருவம் இல்லாதது இல்லைங்களா, அந்த உருவம் இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள கனெக்டிவிட்டி பண்றதுல மன அழுத்தம். இது வந்து உருவத்திலே பிரச்சனை வச்சிரும். நிறைய பிள்ளைகளை பாத்தீங்கன்னா தலையே பெருசா இருக்கும், கண் ஒரு மாதிரி இருக்கும், வாய் ஒரு மாதிரி இருக்கும், ஜொல்லு ஊத்திட்டே இருக்கும், சில பிள்ளைகள் 11 வயசு ஆகும் பேசாது, கண்ணூர் பக்கமா பார்த்துட்டே இருக்கும், பச்சை நரம்பெல்லாம் நடக்கிறதே ஒரு மாதிரி நடப்பாங்க. உள்ள உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கனுக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் என்ன ஆகும், இரராயிருங்கிறப்ப இது நரம்பு மண்டலங்கள் பிரச்சனை. சனி ராகு தான் நரம்பு மண்டலங்கள் பிரச்சனை. ஒரு ஜாதத்துல வந்து சூரியன், புதன், சனி இந்த 3 இணைஞ்சிருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஜெனட்டிக் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அவங்க ஜாதத்துல சனி ராகு இணைஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஃபிக்ஸ் வருது. ஒரு வீட்டுல வேலு அப்படிங்கிற பேரோ அல்லது கணேசன் அப்படிங்கிற பேரோ யாருக்காச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபிக்ஸ் வருது, இது மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. வேலு இல்லாட்டி கணேஷ் இந்த மாதிரி பேர் இருந்தா, இன்னும் நிறைய பேர் இருக்கு, நான் சும்மா உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதா சொல்றேன், நிறைய பேருக்கு இந்த பேர் இருக்கு இல்லையா. அப்ப வேலு, கணேசன், கணபதி, விநாயகம் இந்த மாதிரி பேர் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதை நம்ம பார்க்கறோம். அது வந்து சனி ராகு காம்பினேஷன் தான். சனி ராகு காம்பினேஷன் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். எதுனா ஆட்டிசம், நரம்பு மண்டலங்கள்ல பிரச்சனை, அது மாதிரி வந்து சனி ராகு. அதே மாதிரி சூரியன், புதன், சனி இந்த வந்து மரபு ரீதியான பிரச்சனைகளை பார்க்குறோம். இது வந்து எந்த ராசியில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் இந்த பிரச்சனை வரதை பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த சைக்கோயிசம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சைக்காட்ரிக் இஷ்யூஸ் வந்து இதுவும் மரபு சார்ந்த பிரச்சனைகளா? அதாவது தாத்தா பாட்டி பேரன். ஆமாங்க, தாத்தா பாட்டி பேரன்னு நீங்க வந்து மரபுட அப்படிதான் வரணும். சில சின்ன தாத்தாவுக்கு இருக்கலாம், சித்தப்பா பிள்ளைக்கு இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து ஜீனுக்குள்ள அது இருக்கு. அந்த ஜீன்ல இருந்து வெளிப்படுவதற்கு எல்லாருக்கும் வெளிப்படுவதில்ல, சிலருக்கு மட்டும் வெளிப்படுது. அந்த சிலர் யாருன்றதை அவங்க ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு குடும்பத்துல இது மாதிரி நோய்கள் இருக்கு அப்படின்னா அந்த நோய்கள்ல இப்ப பொதுவாகவே ஒரு பெண் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, அவங்க டாக்டர்கிட்ட போனோன்னு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்க வீட்டுல யாருக்காச்சும் இந்த கேன்சர் இருந்துச்சா, யாருக்காச்சும் மென்டல் மாதிரி இருந்தாங்களா, தனியா இருந்தாங்களா, அப்படி போதை பழக்கம் இருக்கா, இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஒரு பெண் கர்ப்பிணியானு என்ன செய்வாங்க டாக்டர்ஸ் கவுன்சிலிங் மாதிரி கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி எடுப்பாங்க. அப்ப நம்ம தாத்தான்னு தான் நினைப்போம், சின்ன தாத்தாவை சொல்லிருக்க மாட்டோம். அப்ப எங்க இருந்து அந்த ஜெனட்டிக் எங்க இருக்குன்னு உங்களுக்கு புரியாது. அப்போ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களோட ரத்தத்துல எங்க இருந்து எப்படி கிரியேட் ஆச்சுன்றதை பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்க எடுத்துடலாம். அப்ப ஒரு ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கணும், அந்த ஜாதகத்துல அமைப்பு இருக்குன்னா அவங்களுடைய குடும்பத்துல ஜெனட்டிக்ல அந்த பிரச்சனை இருக்கணும். அப்படின்னா இவங்களுக்கும் அதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். சரிங்களா? இப்போ நோய்கள் என்ன வேணா இருக்கலாம், சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், இல்லாட்டி வந்து யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி வந்து வருமுன் காப்போம்ன்றதை தாண்டி ஒரு ஜாதகத்தை வச்சு இவங்களுக்கு என்ன நோய் வரும்ன்றது கணிக்க முடியும். எல்லாத்தையும் சொல்லலாங்க. எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு நோய் இருக்கு. சரிங்களா? இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் முன்கூட்டி சொல்லலாம். முன்கூட்டி சொல்வதால் என்ன செய்ய முடியாதுங்க,
ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, கிளியர், அவ்வளோதான். சந்திரனும் சுக்கிரனும் தான் உங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரும். என்ன செய்வீங்க கர்ப்பப்பை பிரச்சனைக்கு? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, நிறைய பேர் மாத்துறதுன்னா சரியாயிரும், எக்ஸசைஸ் பண்ணா சரியாயிருங்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை, தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஒரு ஆள் வந்து ஜிம்மில் பெஞ்ச் ப்ரெஸ் அடிச்சுருக்கும் போது செத்து போயிடுறாரு, பெரிய பாடி பில்டர். ஓகேங்களா, அப்போ அவர் செத்துக்க கூடாதா இல்லையா? அவர் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போயிடுறாரு. ஹார்ட் அட்டாக் எக்ஸசைஸ் பண்ணாலும் வரும், பண்ணாட்டினாலும் வரும். அவனுக்கு விதி இருந்தால் அது நடந்தே தீருங்கிறதுனால ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு குத்து சண்டை வீரர், நிறைய கையை ஆக்டிவிட்டிலே வச்சுருந்தா, ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தா ஸ்ட்ரோக் வராது அப்படிங்கிறாங்க. அவர் ஒருத்தனை பஞ்ச் ஒருத்தனை பஞ்ச் பண்ண அப்படி கையை ரிவர்ஸ் எடுத்தவர் உள்ள பஞ்ச் பண்ணுறதுக்குள்ள ஒரு பக்கமாக இழுத்து ஸ்ட்ரோக் ஆகி ஒரு பக்கமாக ஃபுல்லாகவே பேரலைட்டிக் அப்படி முடிஞ்சு பேரலைஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அப்படி விழுந்துட்டாரு. அப்போ அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, டெய்லி வார்ம் அப் பண்ணுறாரு, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு வரக்கூடாது இல்லையா? அப்போ நம்ம நடந்தா ஹார்ட் அட்டாக் வராது, நடந்தா ஸ்ட்ரோக் வராது, நடந்தா உடம்புலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் டெய்லி, அவனுக்கே வருது. அப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு விதி இருந்தால் நோயோ பிரச்சனையோ எல்லா சிக்கல்களும் வரத்தான் செய்யும். அதைத்தான் நம்ம விதின்னு சொல்கிறோம். எதையுமே மாற்ற முடியாது, நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு தகுந்த உணவு முறைகளை மாற்றிக்கலாமே தவிர அந்த நோய் வரது வந்து தான் தீரும். இப்போ சுகர்ன்றது வந்து இளம் வயசுல இருந்து வயதானவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து சுகர் வருது. நீங்க ஏதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு சுகர் கட்டாயமா வரும்? நிறைய பேருக்குங்க, வேற ஒன்றும் இல்லை, இது பார்க்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. வெறும் செவ்வாய் வக்ரம், செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய் விளிம்புல இருந்தால் கண்டிப்பா ஒரு 40 வயசுல சுகர் வரும். அதே மாதிரி 4 மூலைகள், மிதுன ராசி, மீன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசியில செவ்வாய் இருந்தா கண்டிப்பா சுகர் வரும். சரிங்களா, இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும். சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்குது ஒரு கட்டத்துல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸு அல்லது நரம்பு சம்பந்தமான விஷயங்கள், நர்வ் டேப்லெட்டு, அப்படி இல்லைன்னா தைராய்டு டேப்லெட் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தா கண்டிப்பாக இதய நோய்கள் அவங்க குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நோய் தானே. இதை என்ன செய்யறது அப்படின்னா சொன்னாலும் கூட அவங்களுக்கு புரியாது, புரிஞ்சாலும் கூட அதை அவங்களால சரி பண்ண முடியாது. அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ ஒரு ஜாத்தை பார்த்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஓடி போய் சரி பண்ணலாம் முடியாதுங்க. நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி அவேர் பண்ணிக்கலாம். என்ன செய்யலாம், நம்ம அதுக்குள்ள ஏதாச்சும் வீட்டை செட்டில் பண்ணலாம், குடும்பத்தை செட்டில் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு நோய் தாக்கம் வரப்போதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை மாற்றிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸை மாற்றி நம்ம நிம்மதியாக வாழ்றதுக்கு வேணால் செட்டப் பண்ணிக்கலாமே தவிர, அப்போ நம்மளுக்கு ஒரு காலில் பிரச்சனை வரப்போது ஒரு சைடு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுன்னா டாக்டர் சொல்கிறாரு என்ன செய்யணும், நம்ம நடக்கிறதுக்கு தகுந்த வீடுகளை அமைச்சுக்கிட்டு செட்டில் ஆகி பேக்கப் பண்ணுறதுக்கு செட்டில் ஆக வேண்டியதான் இல்லைங்களா? ஒரு ஊருக்கு போகிறப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம செட்டில் ஆக வேண்டியதானே தவிர யாருனாலையும், ஏன்னா நம்மளாம் 5000 வருஷம்லாம் வாழ போகிறது இல்லை. கரெக்ட். எல்லாருக்கும் ஒரு நோய் நிறைய ஒருத்தர் கேட்டாங்க, வயோதிக நோய் வருவதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு. வயோதிகம் வந்து அது நோய் வரதானே செய்யும், அதனத்தை புரிஞ்சு என்னத்தை கிளிக்க போகிறன்ற மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ஜாதகத்தில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒருத்தருக்கு வந்து சின்ன வயசுலேயே சுகர் வரும்னு இருக்கு, சரிங்களா? அதை பார்க்குறோம், பார்த்துட்டு உங்களுக்கு சிறு வயதிலேயே சுகர் வரும்னு சொல்றோம். கண்டிப்பா வராது அப்படின்னு சொல்லி அவர் நம்பினாலும் என்ன ஆகும், வரத்தான் செய்யும். ஏன்னா நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா? எவ்வளோ நாள் கண்ட்ரோலாக நிறைய பேர் ஃபுட்டுலாம் சாப்பிட்றாங்க, ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றாங்க, காலையில் பழங்கள் தான் சாப்பிட்றாங்க. எப்படி பண்ணாலும் அவனுக்கு என்ன வந்துடுது, வரதான் செய்யும். நீங்கள் அதை வெறும் பழமாத்தினால காயத்தினால நோய் வராதுன்றதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான். ஓகேங்களா, நான் அந்த மூட நம்பிக்கைன்ற வார்த்தையை நான் வேணான்னு சொல்கிறேன். இருந்தாலும் சொல்ல வேண்டியதுன்னா அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னா அது வந்து அப்படிலாம் நீங்கள் எதத்தினாலும் உடம்பு ரெடி பண்ணிக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அந்த உணவு உங்களுடைய சிந்தனைகளை மாற்றும், உங்களுடைய உடல் நலத்தை மாற்றும்ன்ற அடிப்படையில் வேணால் அதை சரி பண்ணலாமே தவிர முழுக்க உங்களுடைய விதிகளை எதை வச்சும் எந்த மருந்துகளை வச்சும் மாற்றவே முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இல்லை எல்லா நோயும் சரியாகும் சார் அப்படின்னா ஒரு மெடிக்கல் அட்வைசர்கிட்ட போயிட்டு என்னென்ன நோய் சரியாகும்னு சொல்லிட்டு நம்மளுடைய மெடிக்கல் கவுன்சில் சொல்லுதுன்னு லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க. மொத்தம் 3 நோய் தான் சரியாகும்னு சொல்லுது மெடிக்கல் கவுன்சில். உலகத்திலேயே சரியாகக்கூடிய நோய்கள் 3 தான், சளி, காய்ச்சல். அது மட்டும் தான் சரியாகும். அதுவும் எப்படி சரினா அதாவே தான் சரியாகுங்கிறாங்க. சரிங்களா, மீது எந்த நோயும் சரி செய்யவே முடியாதுங்கிறாங்க. புரியுது சார், மிக தெளிவான விளக்கம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.